கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19இன் 2வது பகுதி. சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், எல்லாம் முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்துவையே கொன்றவர்கள் நம்ம என்ன செய்வார்களோ என்று பயந்து சீஷர்கள் வீட்டிற்குள் தங்களை அடைத்து கொண்டு கதவை பூட்டி கொண்டார்கள். யூதர்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவையே கொன்றுவிட்டவர்கள் நம்ம என்ன செய்வார்களோ என்ற பயம் அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட அந்த சீஷர்களை இயேசு கிறிஸ்து போய் சந்திக்கின்றார். பூட்டி இருக்கிறதான வீட்டிற்குள் உயிர்த்தெழுந்த இயேசு சென்று அவர்களை பார்த்து முதலாக சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யூதர்களுக்கு பயந்து கிடக்கின்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? தங்களை ஒரு அறை வீட்டிற்குள்ளாக பூட்டி கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தும் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை இந்த மாதத்தை பார்த்து பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். சீஷர்கள் யூதர்களை பார்த்து பயந்த வண்ணமாக யாரோ ஒருவரை பார்த்து நினைத்து நீங்கள் பயப்படலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து நீங்கள் கவலை கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிறதான காரியங்களை எண்ணி மிகுந்த பயத்துடனும் கண்ணீருடனும் வருத்தத்துடனும் இருக்க ஒருவேளை அதுதான் நிலைமையாக இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பயந்து கடந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அதே வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை நாம் கேட்கலாம், எப்படி நான் சமாதானமாக இருப்பது? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் எனக்கு ஒரு சவாலான மாதமாக என் கண் முன் நின்று கொண்டிருக்கிறது. நாட்கள் நெருங்க நான் பயப்படுகின்றேன். இந்த காரியத்தை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன், எப்படி கையாளப் போகிறேன் என்ற பயம் அதிகமாகிறது. சமாதானம் என்று சொல்லுகிற வார்த்தை என் வாழ்க்கையில் அது அர்த்தம் மிகுந்ததாக தெரியவே இல்லையே என்று சொல்லலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு சாதாரணமானவராக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார். பூட்டி அடைக்கப்பட்டு சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்ததான கல்லறையிலே இருந்து தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்து வந்த இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயித்த வண்ணமாக உங்களை நான் ஜெயிக்க செய்வேன். நான் எப்படி மீண்டு வந்தேனோ அதே வண்ணமாய் உங்களுடைய நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்து நான் தூக்கி எடுப்பேன். ஆகையால் உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கின்ற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற சமாதானத்தை உடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் கொடுக்கின்ற சமாதானம் என் உள்ளத்தில் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவ சமாதானத்தை நான் ருசிக்கின்றேன். தேவ சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பேன். ஆண்டவரே, என்னவென்றாலும் வரட்டும், பிரச்சனை எப்படி வேணுமெனாலும் இருக்கட்டும்,
என் ஆண்டோடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து விட்டேன். நீர் ஜெயித்த வண்ணமாக எங்களையும் வெற்றி அடையச் செய்வீர். ஒரு நாள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் மெய்யாகவே நாங்கள் சமாதானத்தோடு வாழ்வோம். அந்த கிருபை கடவுள் உம்முடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் எங்களுக்கு உண்டாக செய்திருக்கிறீர், அதற்காய் தோத்திரம் என்று சொல்லுவோம். நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் பயந்திருந்த சீஷருக்கு சமாதானத்தை சொன்ன கடவுள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காய் தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற எங்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிற ஆண்டவர், அந்த சமாதானத்தை பிடித்து கொண்டு இந்த மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் கொடுக்கிற சமாதானம் எங்கள் இருதயங்களை எல்லா சூழ்நிலையும் நிரப்பி வழி நடத்துவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.